சர்ச்சைக்கு பஞ்சமில்லை. உறுதியான போட்டியாளர்களின் லிஸ்ட். டிஆர்பியை தெறிக்கவிட போகும் பிக் பாஸ் சீசன் 8. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. பிக் பாஸ் 8 சீசன் எப்போது வரும் என்று ரசிகர்கள் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் பிக் பாஸ் 8 சீசன் வரும் 6ஆம் தேதி கோலாகலமாக துவங்க இருக்கிறது. விஜய் சேதுபதி இந்த சீசனை தொகுத்து வழங்க உள்ளார் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் இறுதிக்கட்ட வேலைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. விரைவில் பிக் பாஸ் வீட்டுக்குள் யாரை கொண்டு போட்டி நடைபெறும் என்பதற்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத விவரங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோசியல் மீடியாவில் பரவிய செய்திகள் போல பல போட்டியாளர்களின் பெயர்கள் தற்போது விரிவாக பரவுகின்றன. சில பெயர்கள் நமக்கு நம்ப முடியாத அளவிற்கு சுவாரஸ்யமானதை. தற்போது உறுதியாக கிடைத்த போட்டியாளர்களின் லிஸ்ட் ஒன்றும் வெளிவந்துள்ளது. இந்த சீசனில் குக் வித் கோமாளி பிரபலங்கள் அதிக அளவில் போட்டியாளர்களாக உள்ளனர். இதில் தர்ஷா குப்தா மற்றும் விஜே விஷால் போன்றவர்கள் இருக்கின்றனர். இந்த முறை நிகழ்ச்சி மேலும் பரபரப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் விஜய் டிவியில் இருந்து காணாமல் போன தொகுப்பாளினி ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டிற்குள் போக உள்ளார். அவர் பங்கேற்பது ரசிகர்களுக்கு புதிய சுவாரஸ்யங்களை தருவதாக இருக்கும். சர்ச்சையில் சிக்கிய பாடகி சுசித்ராவின் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பிக் பாஸ் வீட்டில் கலந்து கொள்கிறார். இது ரசிகர்களிடையே அதிக சிந்தனை மற்றும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கும். அடுத்ததாக மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியின் மகளாக நடித்த சஞ்சனா போட்டியாளராக களமிறங்க உள்ளார். இவருடன் சேர்ந்து காதல் ஜோடியான ஜோயா மற்றும் டிடிஎஃப் வாசன் ஆகியோரும் போட்டியாளர்களாக இருக்கும் குக் வித் கோமாளியில் லேடி டான் போல் இருந்த அன்ஷிதா பிக் பாஸ் வீட்டிற்குள் வர இருக்கிறார். இதற்கு அடுத்ததாக செல்லம்மா சீரியலில் அர்ணவ் என்பவரும் வரவுள்ளார். இவர் தனது ஹீரோயிசம் என்று சில சர்ச்சைகளை கிளப்புவாரா என்பதற்கான எதிர்பார்ப்புகள் உள்ளன. இது தவிர சுனிதா உட்பட பல பிரபலங்கள் பிக் பாஸ் வீட்டிற்குள் சேர்வதற்கான பேச்சுவார்த்தையில் உள்ளனர். மொத்தத்தில் இந்த சீசன் கலகலப்பு மற்றும் சர்ச்சைக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். விஜய் சேதுபதி இந்த சீசனில் பல சவால்களை எதிர்கொள்ள தயார் என்று கூறுகிறார்கள். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.